கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் வாக்காளர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறுகிறார். மற்ற வேட்பாளர்கள் போல நான் வாக்குறுதிகள் கொடுப்பவன் இல்லை என்கிறார். நீ பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேற நிற்கும் போது பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. நான் அது பண்றேன் இது பண்றேன் என்னென்னவோ சொல்லுவாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது என் தொகுதி, என் மக்கள். நான் இந்த தொகுதி மக்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. நான் எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா வாக்குறுதி நாங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதி வீடாக வருவோம். இப்போ நீங்கள் கூட வருவீங்க, நீ பார்ப்பீங்க பாருங்க. எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் தெருவுக்கு வாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ எங்கள் தெருவுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், எங்கள் கட்சி நிர்வாகிகள் நான் நன்றி சொல்லும்போது ஒரு வீடாக போய் அவங்களோட குறைகளை நாங்கள் மனு வாங்கி இந்த தொகுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த மத்திய ஆளுகின்ற ஆட்சி எங்கள் தான், மாநிலத்து எங்கள் தான் இருக்குது. ஆகிய சும்மா வந்து எலெக்ஷனுக்கோசரம் வந்து ஃபேக்காக வந்து போய் வந்து வாக்குறுதி தரதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை. இந்த தொகுதிக்கு அனைத்தும் நான் செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனால் வந்து நான் வாக்குறுதி பெருசாக தரமாட்டேன். அனைத்தையும் செஞ்சுட்டு அடுத்த எலெக்ஷன் நிற்கும் பொழுது என்னோட இந்த தொகுதி மக்கள் அவங்க ஓட்டு கேட்பாங்க. எங்கள் எம்பி இதெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கள் தொகுதியில், அதனால் வந்து ஓட்டு அவருக்கு போடுங்க அப்படின்ட்டு தொகுதி மக்கள் எனக்கு கேட்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான வேலை இருக்கும். வெற்றி பெற்ற பின் தொகுதிக்கு வந்து கள்ளக்குறிச்சி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிறைவேற்றுவனே தவிர வாக்குறுதி எதையும் அளிக்க மாட்டேன் என்கிறார் சுதீஷ். அவருடன் நமது உள்ளீட்டு பிரிவு இணையாசிரியர் தியாகச்செம்மல் நடத்திய சிறப்பு கலந்துரையாடலை இன்று மாலை 4:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.